जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகமளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானம் அருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவ தேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாख्यं त्वां महाभाव सुयोगिनं वन्दे पूर्णावतारं शं नित्यानन्दाय स्वागतम्. மற்றவர்கள் நன்மையை பற்றி தெரியாததனால்தான் நாம் மட்டுமே அதிகம் நன்மை செய்ததாகவும், மற்றவர்கள் துக்கங்கள் தெரியாததனால்தான் நமக்கு மட்டுமே அதிகமான துக்கம் இருப்பதாகவும் மனம் நினைக்கின்றது. இது மனத்தின் இயல்பு. நாம பண்ணியிருக்கிற நல்லது மாதிரி உலகத்துக்கு யாருமே நல்லது பண்ணதில்லைன்னு சில நேரத்தில் நினைக்கிறது உண்டு. கிடையாது. அதுவும் அதே மாதிரி தான். நாம் பண்ணியிருக்க எல்லா நல்லதையும் போட்டு எல்லாரதையும் போட்டு யாருதுன்னு ஆழ்ந்து பார்த்தோமானால் உண்மையில் நம்மளை தவிர யாருடைய மூட்டையை வேணால் எடுத்துக்க நம்ம தயாராக இருப்போம். ஏன்னா எல்லாருமே நம்மை விட சில விஷயங்களை சாதித்திருப்பார்கள். அதைத்தான் இங்கே கிருஷ்ணர் சொல்றாரு. காலத்தின் போக்கோடு இணைந்து நன்றாயினும் தீதாயினும் காலம் உண்டுவிடும் என்கின்ற தெளிவு வருமானால், என்கின்ற தீர்வு நமக்குள் இருக்குமானால், எந்த துக்கமும் இல்லாமல் எளிமையாக வாழத் துவங்குவோம். லைட்டான பர்சனாலிட்டியை கேரி பண்ணிட்டு போகிறது. அதைத்தான் இங்கே ரொம்ப அழகாக கிருஷ்ணர் சொல்கிறாரு. கருவியாக மட்டும் இரு. ரொம்ப அளவுக்கு மீறி யோசிச்சு தான் ஏதோ ரொம்ப பெரிய புத்திசாலி மாதிரியும், தான் ஏதோ ரொம்ப பெருசாக சாதிக்க போகிற மாதிரியும், என்னவோ தன்னை மற்றவர்கள் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியும், உலகமே அவர்களுடைய தீர்வுக்காக தான் நாம தான் வழிகாட்டி நினைக்கிற மாதிரியும், ஏதோ ரொம்ப பெருசா அகங்காரத்தால் யோசித்து அகங்காரத்தால் நினைந்து துக்கமடைய வேண்டாம். உங்களை மக்கள் யாராவது விமர்சனம் செய்தால் கூட கவலையே படாதீர்கள். அதாவது மற்றவங்கள்லாம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் துக்கப்பட்டு இருக்கீங்க. ஆனால் மற்றவங்கள்லாம் அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நினச்சி துக்கப்பட்டு இருக்காங்க. அதான் வாழ்க்கை. ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நினைந்து நினைந்து துக்கத்திலே நிறைத்து கொண்டிருக்கிறோமே தவிர, ஒரு லைட்டான பர்சனாலிட்டியை கேரி பண்ணுறவங்களுக்கு துக்கம் இருப்பதில்லை, துயரம் இருப்பதில்லை. எளிமையான இனிமையான உணர்வோடு வாழுகின்றார்கள். அவர்களாலே எந்த விதமான துக்கத்தையும் தன் மீது ஏற்றிக்கொள்ளுகின்ற, தன்னை அழுத்தி கொள்ளுகின்ற செயலையும் செய்வதில்லை.
அதுதான் காலத்தோடு ஒட்ட வாழுதல். ஒவ்வொரு நிமிடமும் காலத்தின் தாக்கத்தை உணர்ந்து பாருங்கள். வேற ஒன்றும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய துக்கங்கள்லாம் வந்திருக்கும். ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டார், சாமி எனக்கு 50 வயசாயிருச்சு, 50 வயசுமே துக்கமாகவே வாழ்க்கை போயிருச்சு சாமி, வெறும் துக்கமாக இருக்குது, எதிர்காலத்தை நினச்சாலே நான் எப்படி சாமி வாழ போகிறேன்? நான் சொன்னேன், கவலையே படாதீங்க, 50 வருஷத்தை துக்கத்திலேயே நீங்கள் கழித்து வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா அடுத்த 50 வருஷம் துக்கமாக இருந்தாலும் உங்களுக்கு அது துக்கமாக இருக்காது. ஏன்னா பழகி போயிருச்சு. அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை. ஓம் நமோ பகவதே ருத்ராய யாசயிஷ சிவதமா சிவம் பபூவ தேதலோஹ சிவசரவ்யாய தவதயா நோ ருத்ரமிருடய யாதே ருத்ர சிவா தனோர கோர பாவ. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தி அளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300 சதவீதம் வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், விடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि नित्यानन्दलिङ्गम्. ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवपुतो दयिषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः याचयिष शिवतमा शिवं बभूव ते धनुः शिवशरव्याय तवतया नो रुद्रमृडय या ते रुद्र शिवा तनोरघोर पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिचागशीः या विशृङ्गिरिशन्तहस्ते विभष्ट्यस्तवे शिवाङ्गिरिक्रतां कुरु माहि पुंसेः पुरुषं जगते शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि यथा नः सर्वमिज्जगदयक्ष्मगुं सुमना असत् अद्य वोचदधि भक्ता प्रथमो दैव्यो वृषगे अहीहश्च सर्वान् जम्बयन् सर्वाश्च यादुत्राण्यः असौ यस्ताम्रो अरुणपुत भभ्रस्व मङ्गलः ये चेमागुं रुद्र अभितो दिक्षु श्रुता सहस्रशो वै शागुं भेडयीमहे
असव्योपसर्पति नीलग्रीवो विलोहितः उदैनं गोपा अदृशन्नदृशन्नुदहार्यः उदैनं विश्वा भूतानि सदृष्टो मृडयातिनः नमो अस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय ईडुषे अतो ये अस्य सत्त्वानोऽहं तेभ्यो करन्नमः प्रमुञ्चदन्वनत्वमुभयोरार्थियोर्जा याश्च ते हस्त इषवः परात भगवो वप अवदत्यरनुस्त्वगुं सहस्राक्षशतेषु ते निशीर्याणवागुं उत अनेशन्नस्येषव आपुरस्य निषङ्गतिः या ते हेतिर्मेडुष्टमहस्ते बभूव ते धनुः तयास्मान् विश्वतस्त्वमयक्ष्मया परिभुज नमस्ते अस्त्वायुधाय नातताय धृष्णवे उभाभ्याम् उदरे नमो बाहुभ्यां तव धन्वने परिते धन्वनो हेतिरस्मान् दृढक्तो विश्वतः असो य इषुरिस्तवारे अस्मन्निधेहितम् नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठमृत्युञ्जयाय सर्वेश्वराय सदा शिवाय शङ्कराय श्रीमन्महादेवाय नमः नमो हिरण्यवागवे सेनान्ये दिशां च पतये नमो नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यः पशूनां पतये नमो नमः सस्मिञ्जराय त्रिशीमदे मदीनां पतये नमो नमो बब्लुषाय विव्यादिने नानां पतये எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் காலமே உங்களை வெளியிலே வரச் செய்ய வைக்க முடியும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையார் திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சற்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக ஸ்ரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनं प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामवित्रियवतो गणेशाय नमः. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம்
நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 72003311 மற்றும் 7200003322. எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியில வந்திருக்கீங்க. அதுலேருந்து வெளியில வந்திருக்கீங்க அப்படிதான் அர்த்தம். அதனால தான் இப்போ நிம்மதியா இருக்கீங்க. அதுலேருந்து வெளியில வந்ததுனால தான் இப்போ இங்க இருக்கீங்க. எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் காலத்தினாலே காலத்தின் மூலமாக அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கிறீர்கள். அதனால இப்போ இருக்கிற எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் காலமே உங்களை வெளியிலே வரச் செய்ய வைக்க முடியும். காலத்தின் மீது நம்பிக்கை, காலத்தினால் நம் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை பற்றிய தெளிவு, இதுவே உங்களை காலத்தோடு ஒட்ட வாழ வைக்கும். அப்ப என்ன ஆகும்னா, என்ன நடந்தாலும் அதனால் மிகப்பெரிய துக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் கருவியாக, சாட்சியாக இருப்பீர்கள். தெளிவான, எளிமையான, இனிமையான சாட்சியாக வாழ்வீர்கள். இந்த சாட்சியாக வாழுகின்ற மன அமைப்பை, கருவியாக வாழுகின்ற மன அமைப்பை கிருஷ்ணன் இங்கு நமக்கு உபதேசிக்கின்றார். உங்க வாழ்க்கையிலே நீங்க எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறோம், எல்லாமும் நடக்குது. நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து ஒரு இனிமையா, ரிலாக்ஸ்டா எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுத்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். அந்த அளவுக்கு ஒரு சாதாரண கருவியாக இருந்தீர்களானாலே உங்கள் வாழ்க்கை இனிமையாகவும் முழுமையாகவும் நடைபெறும். ஆனால் நாம் என்ன பண்ணுறது? என்னவோ மொத்த வானமுமே நம்ம தலைமையில வச்சுதான் நின்றுட்டு இருக்கா மாதிரி, நம்ம தலையை நாம் கொஞ்சம் தவறி அசைச்சிட்டோம்னா, இல்லை தூங்கிட்டோம்னா அந்த வானம் நம்ம மேலே இடிஞ்சு விழுந்துருன்ற மாதிரி எதையோ கற்பனை பண்ணிட்டு, எதையோ நினச்சிக்கிட்டு, எதையோ வச்சுட்டு, வானம் இடிந்து விழுதோ இல்லையோ நம்ம மனசு இடிஞ்சு விழுந்து உட்காந்துருக்கும். வானமே நம்ம தலைமையில தான் இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா வானத்துக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை. உங்க தலை அசைஞ்சாலும் வானம் இடிஞ்சு விழுந்துராது. ஆனா அந்த நினைப்பினாலே மீண்டும் மீண்டும் உங்க மனசு இடிஞ்சு விழுந்து போயிருப்போம். மனம் இடிந்து கொண்டே இருப்போம். காலத்தாலே எதையுமே மாற்ற முடியும். காலத்தாலே எதையுமே தூய்மை செய்ய முடியும். காலத்தாலே எதையுமே இனிமையாக்க முடியும் என்கின்ற தெளிவை உணர்ந்து, தெளிவை கண்டு சாட்சியாக இருந்து செயல்களை செய்தல். எளிமையான, சிம்பிளான பர்சனாலிட்டியா இருக்கிறது. சரி, வாழ்க்கையில் இப்படி வருதா, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எளிமையான பர்சனாலிட்டியா வாழ துவங்குவது. எளிமையான பர்சனாலிட்டியா வாழ துவங்கினீங்கனாலே பெரிய துக்கங்கள் எதுவும் இருக்காது. பெரிய துக்கங்கள் எதுவும் இருக்காது. எந்த துக்கமுமே எதிர்க்கும் பொழுதுதான் பொங்குகிறது. அதனோடு இணைந்து கரையும் பொழுது காணாமல் போய்விடுகின்றது. அந்த இணைந்து கரையும் பொழுது காணாமல் போகின்ற துக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே உங்களை பாதிக்காத துக்கங்கள், பாதிக்க வேண்டிய தேவையில்லாத துக்கங்கள். சாட்சியாக இருந்து நீங்கள் வாழ்க்கையை பார்க்க துவங்கும் பொழுது உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ளுகின்ற பல துக்கங்களை ரொம்ப எளிமையாக தவிர்த்து விடுவீர்கள். சாட்சி பாவத்தினாலேயே தவிர்த்து விடுவீர்கள். அது மனதினுடைய சுபாவம். அதாவது மனசுக்குள்ளேயும் உடலுக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு தள்ளி நின்று பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, சாட்சியா நம்மளை ஒரு கருவியா நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தெளிவான முடிவுகள் உங்களுக்குள் மலரத் துவங்கும். 2 பேர் உங்க வீட்டில் உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா நீங்க தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் எடுக்க வேண்டிய பெஸ்ட் முடிவுகள் உங்களுக்கு தோணும். ஆனா அதுவே நீங்க விளையாடிட்டு இருந்தீங்கன்னா தோணாது.
சாட்சியாக இருக்கும் பொழுது உங்களுடைய புத்திக்கு உயிர்ப்பு உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு பழமொழி உண்டு, ஊருக்கெல்லாம் உபதேசம் அவங்களுக்கு இல்லைன்னு. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP-ஆல் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSP-யில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 04175237666. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. 2 பேர் உங்கள் வீட்டில் உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் எடுக்க வேண்டிய பெஸ்ட் முடிவுகள் உங்களுக்கு தோணும். ஆனால் அதுவே நீங்கள் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா தோணாது. காரணம் என்னென்னா, கருவியாக இருக்கும் பொழுது உங்களுடைய புத்திக்கு உயிர்ப்பு உண்டு. சாட்சியாக இருக்கும் பொழுது உங்களுடைய புத்திக்கு உயிர்ப்பு உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு பழமொழி உண்டு, ஊருக்கெல்லாம் உபதேசம் அவங்களுக்கு இல்லைன்னு. மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது உபதேசம் கொடுக்குற அளவுக்கு மனசில் தெளிவு இருக்கும். ஆனால் தனக்கே வரும்போது என்ன ஆகும்? அந்த தெளிவு இல்லாமல் போய்விடும், தெளிவு காணாமல் போய்விடும். தெளிவு இல்லாமல் இருப்பதனால் துக்கமயமாக மாறிவிடும். அதைத்தான் ரொம்ப அழகாக கிருஷ்ணர் சொல்றாரு, கருவியாக இரு. ஒரு சின்ன உதாரணம், ஒரு பேங்க் மேனேஜர் ராத்திரி ஆச்சுன்னா அந்த பணத்தை எல்லாம் பூட்டி அந்த பணத்தெல்லாம் எடுத்து அவர் வீட்டில் வச்சுட்டு தூங்க வேண்டியிருக்கு. வீட்டில் பணம் இருக்கு, நாம தான் பொறுப்புன்ற எண்ணத்தினாலேயே அவரால் சரியா தூங்க முடியல. ஒரு நாள் மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்றாரு, இந்த மாதிரி என்னால் இதனாலேயே சரியா தூங்க முடியல, பெரிய துக்கம். உங்க மேலிடத்துல சொல்றாங்க, கவலைப்படாத, பணத்தை நீ வச்சு பூட்டி வச்சுக்கோ, ஆனால் காணாமல் போனால் அது நீ பொறுப்பில், கவலைப்படாத, இன்சூர் பண்ணிடுறோம், முடிஞ்சு போச்சு. அந்த ஒரே ஒரு எண்ணத்தினால இப்போ பணம் முதலையும் காணாமல் போகலை, அப்புறமும் காணாமல் போகலை. ஆனால் ஒரே ஒரு எண்ண மாற்றம், நாம் கருவி மட்டும்தான் அப்படின்ற எண்ண மாற்றத்தாலேயே மிகவும் நிம்மதியோடு உறங்குகின்ற உணர்விற்குள் அந்த மனிதர் போயிடுறார். அதே மாதிரி நீங்களும் எதுவுமே இப்போ நீங்கள் தான் பொறுப்புன்னு நினைக்கும் போதும் காணாமல் போயிடாது, நீங்கள் பொறுப்பில்லைன்னு நினைக்கும் பொழுதும் காணாமல் போயிடாது. அது அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் நான் ஒரு கருவி தான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய துக்கம் காணாமல் போய்விடும், உங்களுடைய துயரம் காணாமல் போய்விடும், பொருள் சார்ந்த துயரம் காணாமல் போய்விடும். ஆங்ஸைட்டினால் வர்ற துயரம் அது காணாமல் போய்விடும். பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள். எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVDக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்குமிடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604 www.nithyananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003311
003322 www.ngalleria.com. Baba